சட்டம் போட்டு சாதி ஒழிக்க முடியாதுன்னு சொல்லி அவருக்கு ஜாதி ஒழிப்பதிலே அவ்வளவு தூரத்துக்கு ஆர்வம் இல்லை என்பதை அவருடைய வார்த்தைகள் காட்டுகிறது. அவ்வளவுதான். சட்டம் போட்டு ஒழிக்கக்கூடாது என்று அவர்கள் சொல்வதாக இருந்தாலும் சரி, இந்த சட்டம் போட்டு ஒழிப்பது என்பது சமுதாயத்திலே இருக்கக்கூடிய பொதுப்படையாக இருக்கக்கூடிய இந்த பெயர்கள், இது ஒரு நீண்ட காலமாக இருக்கக்கூடிய இழிநிலையை அது எடுத்துரைப்பதாக இருக்கிறது. ஒரு கிராமத்திலே ஒரு நீர்நிலைக்கு கூட ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினுடைய பெயரில் இருக்கிறது, ஒரு தெரு சமுதாயத்தினுடைய பெயரில் இருக்கிறது. அதன் வாயிலாக சமுதாயத்தினுடைய படிநிலைகள் ஒரு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாக குறிக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட சமுதாயங்கள் இழிவுபடுத்தக்கூடிய நிலை இருக்கிறது. அதை நீக்க வேண்டும் என்கின்ற காரணத்திற்காகத்தான் இதுதான் இதனுடைய அடிநோக்கம். நான் தெளிவாகவே இந்த துவக்கத்திலே நான் அதை குறிப்பிட்டிருக்கிறேன். எனவே அதை நோக்கி அந்த இழிநிலைகளை போக்க வேண்டும், துடை தெரிய வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கமே தவிர வேறு ஒன்றுமல்ல. அதை திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் புரிந்து கொண்டிருப்பார் என்று எனக்கும் தெரியும். இருந்தாலும் நான் மீண்டும் சொல்லுகிறேன், அதில் அரசியல் லாபங்களை செய்வதற்காக, குறுக்குச்சால் ஓட்டுவதற்காக அவர்கள் முயற்சிகள் செய்யலாம்.